ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஹெச்ங்கிற ஒரு மசாலா கம்பெனியை உருவாக்கின தரம்பால் குலாட்டியை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் படிப்பு என்ன படித்தார், எப்படி வளர்ந்தாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த எம்டிஹெச்சோட ஒரு தொடக்கத்தை வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஹெச்சை இவர் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு, இவர் வந்து அதை எப்படி ஆண்டிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் இவர் அங்கே வேலைங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வேணும், உங்களுக்கு பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களோட ஆன் டைமில் வந்து பார்ப்போம். ஸோ வாங்க இவரோட கதையை வந்து பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து எதுவுமே இல்லாமல் இது வந்து ஆரம்பிக்கிறாரு இல்லையா? இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்டிஹெச்ங்கிற ஒரு போர்டை வந்து இவர் போட்டார். இப்போ இந்த எம்டிஹெச்ங்கிறது வந்து என்ன போட்டிருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மஹாஷின் டி ஹட்டி அப்படிங்கிறது தான் இந்த எம்டிஹெச். இது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நம்பிக்கையிலையும் இவர்கிட்ட ஆனால் ஒன்றுமே இல்லை. இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை, இவரோட ஆசை அப்படிங்கிறதுனால மட்டுமே இதை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு. நம்பிக்கை இவர் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இவர் இன்னும் சில விஷயத்த வந்து நோட் பண்ணுறாரு. என்னன்னா, இந்தியாவில் வந்து இன்னமும் சில பேர் வந்து லூஸ் ஸ்பைசஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது பேக்கேஜிங்லாம் பண்ணாமல் தனியாக அந்த 1/2 கிலோன்னு நம்ம போட்டு கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மசாலா பொருட்கள்லாம் வந்து வாங்க தான் செய்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன்று கெட்டு போயிடுது. அதாவது அதில் வந்து இப்போ மஞ்சளில் வந்து மிளகாத்தூள் கலக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கலந்தோ இது மாதிரி கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேயே வச்சுருக்கிறதுனால அது இன்னும் கெடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. என்னடா அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை தவிர்க்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு பேக்கேஜில் வந்து போட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து இவர் தான் புதுசாக வந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா லூஸில் தான் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா வந்து பேக் பண்ணி வந்து வச்சிருக்காரு. இவர் கடையில் பேக் பண்ணி வந்து கொடுக்குற வேலையை வந்து இவர் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னாக்கா 1950s வந்து இது பண்ணுறது இது ஒரு பயங்கரமான ஒரு ஐடியாவது பல பேர் வந்து நம்பி வாங்குறாங்க. ஏன்னாக்கா அவங்க பேக் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ரொம்ப பியூராக இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க இல்லையா? ரொம்ப க்ளீனாக இருக்குது, சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான கெட்ட எதுவுமே இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள்லாம் வந்து இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பியூராக இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஸோ இவர்கிட்டேருந்து இதை வந்து பயங்கரமாக வாங்கிட்டும் இருக்காங்க. 1959 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துலேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவர் பேக் பண்ணி சீல் பண்ணி அனுப்பிச்சி விட்றாரு பார்த்தீங்களா? இதுக்கு வந்து இவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியே உருவாக்குறாரு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி எல்லாமே பேக் பண்ணி வர மாதிரி இவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறாரு. இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி நகர் டெல்லியில் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பேக்கேஜிங் அப்படிங்கிறது ஒரு புது இது. இவர் இந்த ஃபேக்ட்ரியும் உருவாக்குனது ஒரு வேற லெவல் சக்ஸஸ் ஆகுது. பல பேருக்கு வந்து இதை வாங்கவும் முடியுது. இதுக்கு அடுத்தது வரிசையாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபேக்ட்ரிஸ் வந்து அவரால் உருவாக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 60 வகையான ஸ்பைசஸ் வந்து அவராட்டி கொடுக்க முடியுது. என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்னா மசாலா, கிச்சன் கிங்குன்னு சிலது விற்கிறாரு. அப்புறமேட்டு கரம் மசாலா அப்படிங்கிறத விற்கிறாரு. இது மாதிரி சில இதெல்லாம் விற்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா அப்படியே மலமலன்னு வளர்ந்துக்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 100 விதமான நாட்டுக்கும் போய் சேருது. அதோட ஆனுவல் ஏர்னிங் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீ பார்த்த 1000 கோடி கிட்ட வருது. அதாவது US$ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 மில்லியன் கிட்ட அதோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த தரம்பால் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த எம்டிஹெச்சோட ஃபேஸ் இல்லையா? இவர் வந்து பல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரவும் செய்கிறாரு. அதில் அவரை எப்படி அப்பியர் ஆவாருங்கிறது மட்டும் சொல்கிறேன். எப்படி அந்த போர்டில் வந்து ரெட் கலர் போர்டில், அதாவது அந்த போர்டில் ரெட் கலரில் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர் டர்பனை போட்டுக்கிட்டு ஒரு ஒயிட் கலரில் முஸ்டாச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீசியை பார்த்தீங்கன்னா இப்படி ஹேண்ட்பார் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மீசியை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மாதிரியே எப்பயுமே அப்பாவை பார்த்துருக்காருல, அந்த சிரிச்ச முகத்தோடு கொடுக்குறாங்க. அந்த ஒரு சிரிப்போடு வந்து இவர் வந்து வருவார்.
ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு வந்து நம்பிக்கை வந்து வளர ஆரம்பிக்குது. ஆட்லாம் வரும்போது எப்படி இருந்தாலும் ஃபேமஸா இருப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் வச்சு பல பேர் வந்து இதுல நம்பிக்கை வந்து வர ஆரம்பிக்குது. இந்தியன் கிச்சன்ல வந்து பல பேரு வந்து இந்த MDHஅ வந்து வாங்கவும் செய்றாங்க. மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாரி இவர் வந்து இந்த ஆட்ல வந்திருக்கிறது, இந்த MDHஓட ஆட் வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவர் எப்படி வந்து இந்த கம்பெனிய வந்து எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம்.